கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ வந்து ஜென்மத்துக்கு வர்றார். இந்த ஜென்மத்துக்கு வர வேண்டிய குரு பகவான் வந்து என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னா, ராமபிரானுக்கு ஜென்மத்தில் குரு வந்தப்ப சீதா பிராட்டியை பிரிஞ்சார் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்போ ஜென்மத்தில் குரு வர்றது நல்லதா அப்படின்னா ஒரு வகையில் தவறு தான். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 8ல் சனி, ஜென்மத்தில் குரு, 5ல் ராகு, இந்த பக்கம் வந்து 5ல் கேது, 11ல் ராகு. அருமையான டைம் மகர ராசிக்காரர்களுக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா, 8ல் சனி நிற்கப்படாது. 12 எல்லட் என்பான் 15 4 ஒன்றில் தான் தனியனே இருந்தால் தனமுயர் சேதமாகும் தன்னறிவாலே நஷ்டம். தன்னறிவாலே நஷ்டம்னு சொல்றதுனால நீங்க பண்ற பிளானிங் எல்லாமே உடஞ்சி போறதுக்கான டைம் இருக்கு. வேலையில் இருக்கவங்களுக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரும். இப்ப வாங்கன்னு சொல்லி வேலை கொடுத்தவங்க வாயான்னு சொன்னாலும் வாடானே சொன்னா கூட நீங்க வந்து அதை அனுசரிச்சு தான் போகணுமே தவிர கோவப்படுறதுலையோ வேகப்படுறதுலையோ சாதிக்கிறதுக்கான அமைப்பு ஒன்றும் இல்லை. என்ன காரணம்? எந்த ஒரு சாதாரண வேலைகளாக இருந்தாலும் 2 முறை செஞ்சு தான் அதை ஜெயிப்பீங்க. ஏன்னா 8ல் சனி நிற்கிறனால. அதே மாதிரி எக்கனாமிக்கலாக இப்போ உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைம். பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் எப்படி வரும்? பற்றாக்குறை வரையில் வரும். அப்போ பற்றாக்குறை வந்து இவங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது. கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. அதான் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது எல்லா பக்கத்துலேயும் நெகட்டிவாகவே இருக்குதுன்னு கூட வச்சுக்கிடுவோம். ஏன்னா 5ல் ராகு இருக்கிறதுங்கிறது 5ல் கேது, 5ல் கேது இருக்கிறதுங்கிறது வந்து தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரும், சொத்து பத்துகளில் பிரச்சனைகள் வரும், பங்காளிகளோட வருத்தம் வரும், மாமன்மாரோட வருத்தம் வரும், புத்திர வாக்கியம் ஒரு சிலருக்கு வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. 11ல் ராகு இருக்கிறதுங்கிறதுனால பொருளாதாரத்தை குறைக்கலாம். 8ல் சனி இருக்கிறதுனால வேலை நீக்கம் பண்ணலாம். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரிவினைகள்லாம் ஏற்படலாம். இப்படி சொல்லிட்டு போகிறது ஒரு ஸ்டைல். பகவான் வந்து எல்லா கதவையும் திறந்து வைக்க மாட்டார். அதே மாதிரி எல்லா கதவையும் அடைச்சி வைக்க மாட்டார். ஒரு சிலதை திறந்து வச்சு ஒரு சிலதை அடைச்சி வைப்பார். அப்போ தான் அந்த வாழ்க்கை சித்தாந்தம் என்னங்கிறது ஃபுல்லாக புரியும் இல்லையா. போன பிறப்பில் செஞ்ச கர்மா அல்லது பிரம்ம லிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இப்பிறப்பில் பிறப்பு எடுக்கிறோம். அப்போ மீண்டும் இந்த பிறப்பிலையும் போட்டு நம்ம உழட்ட முடியாது இல்லையா. அதனால நல்லதும் இருக்கும் நல்லா இல்லாததும் இருக்கும், 2 சேர்ந்து தான் இருக்கும். அந்த வகையில் அஷ்டமத்தில் நிற்கிற சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. பண ரீதியான சிரமங்கள், தொழில் ரீதியான இடமாற்றங்கள், அந்த இடமாற்றத்தில் வந்து விரும்பத்தகாத இடமாற்றம். மேலே இருக்கிறவங்களோட கோஆப்ரேஷன் இருக்காது, கீழே இருக்கிறவங்களோட கோஆப்ரேஷனும் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் தனி ஆளாக நின்றுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ராசிக்காரங்களுக்கு, கும்பராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ ஜென்மத்தில் குரு வர்றதுங்கிறது வந்து, ஜென்மத்தில் குரு உட்கார்றது தப்புன்னு எடுத்துக்கிட்டா குடும்ப ரீதியாக வீட்டில் வந்து சத்தமெல்லாம் வரப்போக இருக்கத்தையும் செய்யும். இருந்தாலும் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், கௌரவம் போகாது, சிரமங்கள் இருக்கும். கரும்பூதம் மறைந்திட்டார் போர் கலங்குவான் புவியின் மீதே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டைல். அப்போது மனக்கலக்கம் அல்லது மனக்கிளேசம்னு சொல்லுவாங்க, அல்லது மென்டல் டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் வந்து அதிகமாகணுன்ற மாதிரியான அமைப்பு. ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி தூக்கமும் சரியாக வராது. இவ்வளோ நாள் 12ல் இருந்த குரு பகவான் இப்போ இதுக்கு வந்துடுறாரு, ராசிக்கே வந்துடுறாரு. ப்ளஸ் வந்து 8ல் சனி நிற்கிறதுங்கிறதுனால தூக்கம் அப்படி ஒன்றும் சரியாக பிடிக்காது. அது மீறி தூங்கினாலும் தானாக அசந்து போய் கிறங்கி போய் தூங்கினாத்தியா அந்த மாதிரிக்கும் தூங்குவாங்க. அதான் வந்து அந்த கும்பராசிக்காரங்களுக்கான அமைப்பு. பட் கும்பராசி வந்து கடுமையான பலன்கள் இருக்கா அப்படின்னாக்கா அப்படி ஒன்றும் கடுமையாக இல்லை. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான் கௌரவம் போகாது. 7ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால ஜென்மத்தில் குரு இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதனால குடும்பத்தில் சத்தமெல்லாம் வரத்தையும் செய்யும். இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பாதிக்கிறதுக்கான அமைப்பில். என்ன காரணம்? வீடுன்னு இருந்தால் வாசப்படி இருக்கேன்,
என்ன காரணம்? இப்போ ராமாயணத்தில் ராமருக்கும் சீதைக்குமே வருத்தம் வரலையா? தெய்வ அவதாரங்கள்லேயே அந்த மாதிரி காமிக்கிற பட்சத்தில் அப்போ நம்மெல்லாம் மனித பிறப்பு தானே. ஸோ இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வருத்தங்கள்லாம் வரத்தான் செய்யும், வந்தாலும் ஒன்றும் பாதிக்காது. காரணம் என்ன? அந்த 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் அந்த டப்பாவில் வாசம் போகாதுன்னு சரியான நேரத்துக்கு கைக்கு உதவணும் இல்லையா? சங்க பாடல்களில் தான் சொல்லுவாங்க, ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டிர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழுந்தானே அப்படிமா. அப்போ இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும், அது அந்த மாதிரி இருக்காது. அப்போ இப்படி வர்ற இந்த ஜாதகத்துக்கு நடந்து வரக்கூடிய இந்த குரு ஜென்மத்தில் வர்றதுங்கிறதுனால அஞ்ச பார்க்குறதுனால கௌரவம் போகாது. அதே சமயத்தில் தொழிலாளர்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இடமாற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. திருமண காரியங்களில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும், இந்த வியாழ நோக்கம் இல்லாததுனால கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் நல்லபடியாக நடக்கும். 210850 என்னுடைய செல் நம்பர் இந்தியாவில். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அல்லது ஸ்மால் லெட்டர் A 9842108500@gmail.com இமெயில் விலாசத்தில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த யூடியூப்லேயே இருக்கும், என்னுடைய டீட்டெயிலில். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாசகங்கள் ஒரு சிலதை நான் இன்னும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். மொத்தத்தில் சனிப்பயிற்சி பாதகமாக இருக்கிறதுனால சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, அல்லது ஆஞ்சநேயருக்கு போங்க, அல்லது பெருமாளுக்கு போங்க, அல்லது காளியம்மனுக்கு போங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும். குரு பயிற்சி பாதகம்ங்கிறத விட சாதகம் கம்மியாக இருக்கிறதுங்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு ஆனதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆள் போல் தலைகளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க கும்பராசிக்காரர்கள் வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.